ஓகே, இன்னைக்கான ரீடிங்க்கான கார்ட் பார்ப்போமா? ஒரு நிமிஷம் இருங்க, ஷிஃபில் பண்ணிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? எப்பயும் போல பைல் 1 பைல் 2 தான். ஓகேங்களா? ஏன்னா வந்து பைல் 1 பைல் 2 தான் வந்து செலெக்ஷன் கேட்குறீங்க. ஸோ அதனால வந்து பைல் 1 பைல் 2 பார்ப்போம். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா பைல் 1. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா பைல் 2. ஓகே, இது பார்த்தீங்கன்னா பைல் 2. ஓகேங்களா? இப்போ வந்து பைல் 1 பைல் 2. ஓகேங்களா? செலெக்ஷன் இன்னைக்கான ரீடிங் வந்து பைல் 1 பைல் 2. எனக்கும் வந்து விட தெரியாது, ஏன்னா வந்து நானும் வந்து அந்த ஸ்பாட் தான் ஷெட்டில் பண்ணேன். ஸோ வந்து என்ன இருக்குன்றத பார்ப்போம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி டைல் செலெக்ஷனுக்கான டைம் கொடுத்துறோம். ஓகேங்களா? 10 நிமிஷம் 20 நிமிஷம். ஸோ ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போ பைல் 1க்கான ரீடிங் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பைல் 1க்கான இப்போ நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு அது வந்து உண்மையாலுமே வந்து யாரோ ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தெரியாமல் இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்துல. ஸோ அதுக்கான விடைய இனிமேல் பார்ப்போம். ஓகேங்களா? பைல் 1க்கு பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான விடைய என்னன்னு பார்ப்போமா? ஓகே, உங்களுக்குள்ள வந்து இது வந்து என்ன சொல்லல விருப்பப்படுறேன் அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ்னா வந்து தூரமும் மென்ஷன் பண்ணுவாங்க. பட் ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த லவ்வே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்றது தான் என்னோட கருத்துக்கள். ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஸ்பேஸ் இஸ் ப்ரெசன்ட். ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து ஸ்பேஸ் வந்து இருக்கு. பட் ஆனா இது வந்து என்ன நினைச்சிட்டீங்க, நீங்க வந்து லவ் வந்து டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு, அவங்க வந்து அன்பு வைக்கல அப்படின்றத நீங்க வந்து அதை தப்பா புரிஞ்சுக்கினீங்க. பட் ஆனா வந்து இந்த ஒரு லேடி பாத்தீங்கன்னா வந்து திரும்பிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு மென் பாத்தீங்கன்னா அவங்கள பாக்குறாங்க இல்லையா? ஸோ என்ன நீங்க ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு பைல் 1 செலெக்ஷன் பண்ணவங்க வந்து பாத்தீங்கன்னா 1 செகண்ட், அது வீடியோல வந்து டிஃப்ரெண்டா தெரியும், கார்ட்ல டைரக்டா பாக்குறப்ப டிஃப்ரெண்டா தெரியுது. ஸோ அதனால தான் பிரைட்னஸ் பண்ண. பட் அப்போ கூட அப்படிதான் தெரியுது. ஓகேங்களா? ஏன்னா கார்டு இப்படி வச்சு ட்ரை பண்ணி பாக்குறேன். ஓகே, அதே மாதிரி தான் வந்து. ஸோ என்னன்னா உங்களுக்குள்ள வந்து என்ன நினைச்சிட்டீங்க, டிஸ்டன்ஸ் ஆயிட்டாங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்சு வந்து மேல் பர்சன் வந்து நினைக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஃபீமேல் பர்சன் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்றத வந்து அவங்க நினைச்சுக்கிறாங்க. பட் ஆனா நீங்க வந்து லவ் பண்ணீங்க, அதனாலதான் நீங்க இதை திரும்பிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? அதுதான் சொல்ல நினைக்கிறேன். ஓகேங்களா? அதுதான் வந்து சொல்ல விருப்பப்படுறேன். அவங்க பாக்குறாங்க இல்லையோ உங்களுக்குள்ள வந்து டிஸ்டன்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்ட்டு அவங்க ஃபீல் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பைல் 1க்கானது. ஓகேங்களா? நீங்க வந்து எப்பயுமே வந்து டிஸ்டன்ஸா இருக்கணும்னு நினைக்கிறத விட, ஓகேங்களா, லவ் எனர்ஜெட்டிக்கலா வந்து அவங்களுக்கு நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா வந்து அவங்க வந்து ஓகே டிஸ்டன்ஸ் ஆகல அப்படின்ற அந்த ஒரு தாட் அவங்களுக்குள்ள வரும். ஓகேங்களா? அதுதான் சொல்ல நினைக்கிறேன். ஓகேங்களா? நீங்க 2 பேரும் பேசாம இருக்கிறதுனால வந்து மேல் பர்சன் பாத்தீங்கன்னா, அதாவது மேல் பர்சன், ஓகேங்களா, இதை யாரு சூஸ் பண்ணி பாப்பீங்க அப்படின்னா ஐ திங்க் வந்து மென்னா ஜென்ஸ் பார்க்க வாய்ப்பு இருக்கு. பைல் 1 சூஸ் பண்றவங்க ஜென்ஸ் பார்க்க வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா அதான் தோணுது. ஸோ அதனாலதான் சொன்னேன். அதனால வந்து என்ன நினைச்சிட்டாங்க, அவங்க முடிஞ்சிச்சு இந்த ஒரு லவ் அப்படின்றத நினைக்கிறாங்கன்னா ஆல்ரெடி மேரேஜ் ஆன பர்சன்ஸ்க்கும் பொருந்தும், இல்ல லவ்ல இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும். ஓகேங்களா? ஏன்னா யாரும் ஒன்னாலும் பாப்பீங்க. ஸோ அதனாலதான் சொல்றேன். ஓகேங்களா? அதுதான் சொல்ல விருப்பப்படுறேன். ஸோ அது மட்டும் இல்லாம பின்னாடி சூரியன் மறையுது. ஸோ இதுக்கு இந்த காடுகளுக்கும்
இமேஜுக்கும் வந்து பொருந்தும். ஸோ பட் ஆனா வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தொடக்கம் இருக்குன்னு தான் வந்து சொல்ல விருப்பப்படுறேன். ஓகேங்களா? பாசிட்டிவா வந்து எப்பவுமே நினைக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? பாசிட்டிவா நினைக்காம நெகட்டிவா நினைச்சீங்கன்னா இந்த எனர்ஜி தான் வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து பைல் 1க்கானது. ஓகேங்களா? இப்போ வந்து பைல் 2க்கானது பார்ப்போம். ஓகேங்களா? உங்களுக்குள்ள வந்து கெமிஸ்ட்ரி இருக்கு. ஓகேங்களா? கெமிஸ்ட்ரினா வந்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாண்டை தான் சொல்லுது. ஓகேங்களா? அதாவது வந்து நீங்க டிஸ்டன்ஸ்ல இருக்கிறப்ப வந்து நீங்க 2 பேருமே வந்து நெகட்டிவா நினைச்சாலுமே நீங்க வந்து 2 பேரும் மீட் பண்றப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அது ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால 2 பேருமே வந்து பிரிய மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்குள்ள அந்த அட்ராக்ஷனே வந்து சேர்த்து வைக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா 2 பேருமே வந்து மியூச்சுவலா வந்து ஆசைப்படுறீங்க. அது இல்லாம வந்து அட்ராக்ஷன் 2 பேருக்குமே இருக்குன்றது தான் இந்த கார்டோட மீனிங். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து என்ன நீங்க நினைக்கிறீங்க 2 பேர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால இந்த இந்த கனெக்ஷன் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேங்க. பட் ஆனா 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த அட்ராக்ஷன்னா வந்து தப்பான மீனிங் கிடையாது. பட் ஆனா அட்ராக்ஷன்னா வந்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அன்பு, பாசம், கருணை எல்லாமே சேர்ந்துருந்தா. ஓகேங்களா? அட்ராக்ஷன்னா வேற மாதிரி வராது. ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்றேன்னா அட்ராக்ஷன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 2 பேருக்குள்ள ஈர்ப்பு இருந்தாதான் வந்து அந்த பந்தம் வந்து லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூ ஆகும்ன்றத என்னோட கருத்து. ஓகேங்களா? அதுதான் நான் சொல்ல விருப்பப்படுறேன். 2 பேருக்குள்ளயும் வந்து மியூச்சுவலா இருக்குன்றதுனாலதான் வந்து நீங்க பிரிய மாட்டீங்க அப்படின்ற. ஓகேங்களா? ஸோ பைல் 1ம் சரி பைல் 2ம் சரி. ஓகேங்களா? ஐ திங்க் பைல் 1 அண்ட் பைல் 2 ரெண்டுமே கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா? கனெக்ட் ஆகுறதுனால வந்து பைல் 1 பைல் 2 யார் வேணாலும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஏன்னா பைல் 1 வந்து மென்னு பார்க்கலாம், பைல் 2 பார்த்தீங்கன்னா 2 பேருமே பார்க்கலாம் அப்படின்றதான் இந்த ரீடிங். ஓகேங்களா? இந்த ரீடிங் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? யாருக்குன்னா ஒருத்தருக்காச்சும் வந்து இது வந்து கைடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி நீங்க நம்புறீங்க அப்படின்னா கீழே வந்து ஹோப் அப்படின்ற ஒரு வார்த்தையை போடுங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து அப்பதான் வந்து உங்களுக்கும் நம்பிக்கை வரும். இந்த நான் தினைக்கும் போடுற ரீடிங் மூலமா வந்து உங்களுக்கு ஹோப் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா வந்து ஓகே இதை வந்து பார்த்துட்டு வந்து நீங்க எல்லாரும் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க உங்க லைஃப்ல அப்படின்றத நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ ஓகேங்களா? ஏன்னா வந்து அவங்கவுங்க இன்ட்யூஷனும் ஒர்க் ஆகும். பட் அப்பத்திக்கு வந்து டென்ஷனா இருக்கிறப்ப கோவப்படுறப்ப வந்து யாரும் வந்து அந்த டைம்ல நீங்க சிந்திக்க மாட்டீங்க. பட் ஆனா இந்த ரீடிங் மூலமா உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கிடைக்கும், தெளிவு கிடைக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் சொல்றேன். ஸோ இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? பாய்.